வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேதை சதீஷ். 2 வாரமாக ஈரோட்டிலே சுற்றி தெரிஞ்சாச்சு. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் சில்லுங்கிற கிளைமேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லுங்கிற கிளைமேட் தேடி கிளம்பியாச்சு. போன ஊர் பார்த்திங்க அப்படின்னா மேகமலை, அதாவது தேனி பக்கத்தில் இருக்குது இந்த ஒரு மேகமலைங்கிற ஊர். அந்த பேருக்கு தகுந்தபடியே அந்த ஊர் இருந்துச்சு. பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த ஊர். ஸோ வாங்க மேகமலையை பற்றி நம்ம என்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மேகமலைக்கு எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேனிலேருந்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேனி பக்கத்தில் உள்ள சின்னமனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து போகலாம். தேனிலேருந்து போகணும் அப்படின்னா 3:30 மணிக்கு விடிய காலம் ஒரு பஸ் இருக்குது. அந்த ஒரு பஸ் தான் அங்கே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் சின்னமனூர் போனீங்க அப்படின்னா ஒரு 3 டைமிங்கில் ஒரு பஸ் கொடுத்துருக்காங்க. விடிய காலம் 4:30 மணி, அப்புறம் 10:30 மணி, அப்புறம் 12:30 மணி, இந்த 3 ரேஞ்சில் அங்கே அந்த டைம் ரேஞ்சில் வந்து அங்கே பஸ்ஸு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ சின்னமனூர் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு கொஞ்சம் அவைலபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணுறவங்க சின்னமனூர் போயிடுங்க. அங்கே போனால் தான் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமிங் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. 4:30, 10:30, அடுத்து 12:30, இந்த 3 டைம் தான் பஸ் இருக்குது. மிச்சம் எந்த டைம் பஸ்ஸு கிடையாது. ஸோ மேகமலை போனோம், பஸ்ஸில் போனோம் அப்படின்னா இந்த டைமிங்குள்ளே போனால் மட்டும்தான் போகலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காலையில் 10:30 மணிக்கு போயிடுங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங்குள்ளே வந்தாகணும். ஸோ அதுக்கு தகுந்தபடி பிளான் பண்ணிங்க. அப்படி ஏன்னா அங்கே செக் போஸ்ட்டில் மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க மேகமலை செக் போஸ்ட்டில். ஸோ அங்கேயே நீங்கள் இது பண்ணிங்க. நீங்கள் இதை பைக்லேயும் போகலாம், கார், பைக், ஓன் வெஹிக்கிள் எதில் வேணால் நீங்கள் போய்க்கலாம். ஸோ மேகமலைக்கு வந்து நீங்கள் எந்த வெஹிக்கிள் வேணால் போய்க்கலாம். பட் பஸ்ஸில் போனால் மட்டும் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி போய்ங்க. ஏன்னா 2-3 பஸ்ஸு தான் இருக்குது. அதுக்கு தகுந்தபடி நீங்கள் முன்ன பின்ன வந்தாகணும். இல்லை பைக்கில் போகிறீங்க, இல்லை இப்போ காரில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் வேணால் போகலாம். அதாவது 6 தான் ஓப்பன் பண்ணுவாங்க மார்னிங்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகலாம். 6 மறுபடியும் வந்துடணும். பைக்கில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் எந்த ரேஞ்ச் போனாலும் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துடணும். சப்போஸ் அங்கே நான் தங்கி பார்க்கணும் அப்படின்னா தங்குனீங்க அப்படின்னா அங்கே அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் செக் போஸ்ட்டில் இங்கே முன்கூட்டியே சொல்லிடணும். இது மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்கூட்டியே சொன்னால் தான் அவங்க அங்கே அலோவ் பண்ணுவாங்க தங்குறதுக்கு. ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக தோண ஒரு மேகமலை அப்படிங்கிறது வந்து ஒரு 5 ஊர் உள்ளடக்கியது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு ஊர் போட்டிருந்தேன். அது 6 ஊர் உள்ளடக்கியது. இது வந்து 5 ஊர் உள்ளடக்கியது. அந்த மாஞ்சோலையை ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குது கண்டிப்பாக. நான் மாஞ்சோலை உள்ள மக்கள் யாரும் இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரை நீங்கள் திருப்பி பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ இனிமேல் உள்ள சுச்சுவேஷனில் உங்கள் ஊரை பார்க்க முடியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் ஊரை நீங்கள் திருப்பி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேகமலை போங்க. உங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிளைமேட்டு, அந்த ஒரு எஸ்டேட்டு, அந்த தேயிலை தோட்டம் அனைத்தும், அங்கே உள்ள ரோடு எல்லாமே பர்டிகுலராக சேம் ஒரே மாதிரி இருக்குது மேகமலை. கண்டிப்பாக நான் அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அங்குள்ள மக்கள், மலைவாழ் மக்கள், அந்த விஷயங்கள், தேயிலை தோட்டம் எல்லாமே அண்டர் எஸ்டிமேட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேகமலையை வந்து மாஞ்சோலைக்கு 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மாஞ்சோலைக்கு போக முடியாதவங்க மேகமலை போயிட்டு வாங்க. இங்கே டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது வந்து வெளிலேருந்து வர்றவங்க சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வராங்க வரத்துக்கு. அதாவது சனி ஞாயிறு வீக் டேஸ்லேயே வந்து கம்மியாக தான் வராங்க. அதனால் இந்த பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் மாஞ்சோலையில் ஆறு ஓடும், சின்ன சின்ன அருவி இருக்குது. அதே மாதிரி தேயிலை தோட்டம், அங்குள்ள எஸ்டேட்டு, அந்த மலைவாழ் மக்கள், அங்கே உள்ள தெய்வங்கள் எல்லாமே அப்படியே அச்சசல் மாஞ்சோலை மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக மாஞ்சோலை உள்ள மக்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் மேகமலைக்கு. அந்த மேகமலை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலாக போடுறேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு இந்த ஊர். கிளைமேட்லாம் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவுக்கு மாறிடுச்சு. எப்படின்னா நாங்கள் வெளியிலேருந்து அதாவது சின்னமனூரில் இருக்கக்குள்ள சரியான வெயில், நிற்கவே முடியல அந்த மாதிரி ஒரு வெயில். ஆனால் நாங்கள் இந்த மேகமலையை டச் பண்ணோன்னே ஒரு கிளைமேட்டு மாறுதுன்னு பாருங்கள். அப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆடி மாதம் அங்கே மழை அதிகமாக பெய்யுமா, அதனால் எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் தெரியும் பாருங்கள். இந்த பக்கம் மழை பெய்யுது, இந்த பக்கம் ஒரு சைடு பக்கம் வெயில் அடிக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக குளிர் அடிக்குது, மிஸ்ட்டு ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம பக்கத்துலேயும் மிஸ்ட் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு எப்போ கண்கொள்ளா காட்சி தான், வேறு லெவலில் இருந்துச்சுங்க உண்மையிலே. நம்ம போகிறனால இப்படி இருக்கா இல்லை உண்மையிலே அப்படி இருந்துச்சா எனக்கு உண்மையே தெரியல. 3 வாரமாக எங்கேயுமே போகல. ஸோ இந்த வாரம் போனதுக்கு வந்து ரொம்ப ஒரு சொர்க்கத்தை பார்த்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குது அந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், தேயிலையோட அந்த ஒரு வியூ பாயிண்ட்டு, அந்த எஸ்டேட்டு, அங்கே உள்ள மக்கள், அந்த உள்ள ரோடு பாருங்கள். ரோடு வந்து அட்டகாசங்க உண்மையிலேயே. இந்த பஸ்ஸு போகிறதுக்கு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு வந்து ஹைவேஸ் ரோடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோட்டுக்கு 2 சைடு நடுவில் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம், நம்ம நடுவில் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் வந்து இதோட ஒரு வழிகள் இருக்குது. தேயிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நிறைய நீங்கள் வீடியோஸை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாது தேயிலை வந்து ரெடி பண்ணி அதை டீ தூள் கொண்டு வரதுக்கு. ஒவ்வொரு மனிதரோட ரத்தத்தையும் உறிஞ்சி தான் நம்ம அந்த டீ தூளே தயாரிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த தேயிலையில் வேலை பார்க்குறது. நான் நேர்கூட பார்த்துருக்கேன்.
அட்டைப்பூச்சி கடிக்கும், எப்போ எது வந்து தாக்கும்னு தெரியாது. மழை, குளிர், வெயில் எல்லாத்துலேயுமே அது தாங்கணும். கையெல்லாம் காய்ச்சி போய் ஒரு கருப்பு கருப்பாக ஒரு மாதிரியாக போயிடும். நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு உக்கிரமான வேலை அது. அது நம்மளால அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது. இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். மழை பெய்யுதா, பஸ்ஸில் போயிட்டுருக்குள்ளே மழை பெய்யுது, சரியான மழை, பயங்கரமாக இருந்துச்சு கிளைமேட்டு. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஊர். நான் அடுத்த வாட்டி மேகமலைக்கு பைக்கில் போகணும் அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாக அந்த இடத்துல தோணுச்சு. ஏன்னா பஸ்ஸில் போனப்போ அந்தளவுக்கு சுற்றி பார்க்க முடியல. ஏன்னா நிறையா இருந்துச்சு, இங்கே சுற்றி பார்க்கறதுக்கான இடம் இருந்துச்சு. மகாராஜா மெட்டு, அப்புறம் மணலாறு, அப்புறம் அருவி, அதுபோக ஏரி, இது மாதிரி நிறையா இருந்துச்சு. பட் என்னால் இறங்க முடியல பஸ்ஸில் போனனால. ஒரே மாதிரி மழை பெய்யறனால எங்கேயும் இறங்கி வெளில வர முடியல. ஸோ பஸ்ஸுலேருந்து உள்ளேருந்து வெளில எடுத்த வீடியோ தான் இப்போ நான் அனுப்பியிருக்கேன். பட் அடுத்த நெக்ஸ்ட் டைம் நான் போகக்குள்ள கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இந்த மேகமலையை பற்றி டீட்டெயிலாக என்னங்கிறத போடுறேன். கண்டிப்பாக ஃபேமிலியாக ஒரு நாள் ட்ரிப்பு போகிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு மேகமலை. நான் அடித்து சொல்வேன், தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே செமையான பிளேஸு மேகமலைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஆடி மாதம் போனீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி ரேஞ்சு வந்து உங்களுக்கு வந்து சீசன் தான். பட் வந்து இந்த ஆடி மாதம் போனீங்க அப்படின்னா பாருங்கள், வியூலாம் பாருங்கள், எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அங்கே பாருங்களேன், மிஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக கிளம்பிருச்சு. இந்த பக்கம் பூரா அந்த பாருங்கள் பஸ் நிற்கிதா, இந்த பக்கம் பூரா மழை பெய்யுது, ஒரு பக்கம் ஃபுல்லாக மிஸ்ட் ஏறிச்சு. கொஞ்சம் வெளியில் வந்தோம் அப்படின்னா வெயில் ஃபுல்லாக அடிக்குது. ஆனால் வெயில் அடிக்கிறது எங்களுக்கு தெரியல, குளிர் வந்து அந்தளவுக்கு அடிக்குது. ஊட்டியில் வந்து வெயில் அடித்தா தெரியாது பாருங்கள், குளிர் தான் காமிக்கும் பாருங்கள். அது மாதிரி ஒரு கிளைமேட்டு. எல்லா வெதர் ரிப்போர்ட்டையும் ஒரே இடத்துல பார்த்தோம். எல்லா வெதருமே ஒரே ஊரில் இருந்துச்சு. சூப்பரான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக மேகமலைக்கு போகிறதுக்கு யாரும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு டைம் நீங்கள் மேகமலைக்கு போயிட்டு வாங்க. உங்களோட அனைத்து மனக்கவலைகளும் அந்த இடத்துல போயிடும். ஏன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ். அங்குள்ள மக்கள், அதை நான் சொல்லியே ஆகணும், பயங்கரமான ஒரு வரவேற்பு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் இந்த வாட்டி எடுத்திருந்தேன், பட் இது இதில் போடலை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடக்குள்ள ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். அங்குள்ள மக்களையும் அடிச்சிக்கவே முடியாது. எப்போதுமே மலை சைடில் உள்ள மலைவாழ் மக்களை வந்து குறை சொல்லவே முடியாது. பயங்கரமாக பழகுவாங்க, பயங்கரமாக செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். கண்டிப்பாக இங்குள்ள அனைத்து மக்களுமே, அனைத்து ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு டைமாச்சும் மேகமலைக்கு போயிட்டு வாங்கங்கிறது என்னோடய ரிக்வெஸ்ட்டு. கண்டிப்பாக ஆடி மாதம் போனீங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, நம்ம இந்த மேகமலையை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நான் காமிச்சிருக்க வீடியோவில் கிளைமேட்டை பார்த்துங்க, இப்படி தான் இருந்துச்சு டேரெக்டாக. அப்போ நீங்கள் நேரில் இப்போ இருந்தீங்க, அங்கே இருந்தீங்கன்னா அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. சூப்பரான ஒரு டீ எஸ்டேட்டு, தேயிலை தோட்டம், பல அருவிகள், பல ஏரிகள், பல தேயிலை தோட்டங்கள், பல விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த மேகமலை. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த மேகமலை எப்படி இருக்குங்கிறது தெரியாது. இங்கே உள்ள மக்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியாது, மேகமலை எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஓகே மக்களே, பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் மக்களே.